Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 12th July 2022. The first news related to Forex Reserve, Foreign Exchange Reserve. So, the foreign exchange is managed under the foreign currency assets, that is foreign currencies of different countries. So, from gold reserve, and then SDR, that is special drawing rights, and then IMF reserve tranche. Okay, so these are the things will come under the Forex reserve. So 90% of the Forex reserve is covered under this category, that is 90%. In our countries or foreign currencies will be in our stock. Kitthathatta $580 to $88.3 is our current reserve. So the COVID time it's 450 something, 423 something la 2020 starting la. Now it is raised to $588 billion. So why we want to manage the foreign currency, foreign reserve edukku manage pananum abindrathu we have to study. And what are the important things about the foreign currency, foreign reserve abindrathu theriyano. Foreign reserve abdina na sonna mari ungalku foreign currency asset, that is ella currency add panna maatanga. Hard currencies, hard currency abdina stability irukanum. Aprom like liquidity. If Indian currency எடுத்துக்கிட்டீங்கன்னா so last month it is 78, now it is 79.44. So it's a volatile, changes ஆயிட்டே இருக்கும். That's why it's not a stable currency. But US dollar is a stable currency. Japan oda yen, அப்புறம் you having euro, and then you having dollar சொல்லிட்டேன். Pound sterling. So இதெல்லாமே வந்து euro, pound sterling, yuan, Japan oda yen, these are the main important currencies under this FCA, that is foreign currency assets. It's a stable currency, highly liquidity அப்படினா ஈஸியா convertibility இருக்கும். எங்க போனாலும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து நீங்க இன்னொரு கரன்சியா மாத்திக்கலாம், இல்ல கோல்ட் வந்து ஈஸியா லிக்விடிட்டி தான். ஸோ அதனால கரன்சி கேட்டகரியில் தீஸ் ஆல் ஆர் லிக்விடிஃபிகேஷன் வந்து ஈஸியாக பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும், இல்லைனா பொருளாக வாங்கிக்க முடியும், இல்லைனா வேற ஒரு கரன்சியாக நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த கரன்சிஸ். ஸோ இன்டர்நேஷ்னலி இட் இஸ் அக்செப்டட் ஒன், தட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் கரன்சி. ஸ்டெபிலிட்டி இருக்கணும், லிக்விடிட்டி இருக்கணும், தட்ஸ் அ மெயின் கண்டிஷன்ஸ். ஸோ ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸ் அப்படின்றது இன்னொரு கண்ட்ரிஸோட கரன்சியை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பேர், ஸ்டாக் வைக்கிறதுக்கு பேர் ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸ். இந்த கோல்ட் ரிசர்வ் வந்து இட்ஸ் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் நாம். முன்னாடி டாலர்ஸ் வந்து இன்னைக்கு டாலர்ஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். முன்னாடி கோல்டு வாஸ் யூஸ்ட். 1 gram of gold அப்படின்ற ஈக்குவலன்ட் டு த கரன்சி வில் பி லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு டாலர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, முன்னாடி கோல்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ கோல்டு வந்து இட் வில் சேஞ்ச், கீப் ஆன் இன்க்ரீசிங். இதோட ரிசர்வ் கிட்டத்தட்ட நிறைய டன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் இட்ஸ் அ பார்ட். எஸ்டிஆர் அப்படின்றது ஐஎம்எஃப்ல வி ஹேவிங் எ கோட்டா. ஸோ 189 countries plus countries are there, 189 plus countries are there. இப்போ இந்த 189 countries வந்து ஐஎம்எஃப்ல சேரும்போது ஐஎம்எஃப் will provide a quota in the sense நம்ம இன்வெஸ்ட் பண்றது, நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி they will give a quota. So how much you are giving, the quota அடிப்படையில் you have to pay. அதில் 25% you have to pay in foreign currencies, டாலர்ஸ், இல்லைன்னா ஃபாரின் கரன்சி அசர்ட்னு சொல்லலாம். சேம் லைக் திஸ். ஸோ இதில் நீங்கள் பே பண்ணணும். மீதி 75% you have to pay in your rupee. ஸோ நம்ம கண்ட்ரினா ருப்பியில் நம்ம பே பண்ணுறோம். ஸோ இதில் பே பண்ணிக்கலாம். மீதி வந்து ஃபாரின் கரன்சி அசட்ஸில் கொடுக்கணும். அந்த கோட்டா அடிப்படையில் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அந்த
இப்போ இந்த 100% we have invested. இந்த 75% வந்து SDRன்னு பேரு, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னு பேரு. இந்த 25% இஸ் ரிசர்வ் ட்ரான்ச். இது வந்து எப்போ வேணால் நம்ம போய் எடுத்துக்க முடியும். ஸோ SDR வந்து என்ன பர்பஸுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒரு $1,000 யூ ஹாவ் இன்வெஸ்டட், $11,000 கோட்டா மூலமாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த $11,000 வந்து எப்போ வேணால் எடுத்துக்க முடியாது. when your country is facing balance of payment crisis. நம்ம SDRல வச்சிருக்கக்கூடிய ரிசர்வ் இது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் உருவாகும் போது we can knock the door of IMF for this money. ஸோ அப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஷேர் பண்ண. I will explain those things wait a while. So SDR என்ற ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், இட்ஸ் நாட் அ கரன்சி. ஈக்குவலன்ட் டு கரன்சி தான். நீங்கள் இந்த பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இருக்கும், ஒரு 5 basket ஆஃப் கரன்சி, தட் இஸ் டாலர்ஸ், yen, பவுண்ட் ஸ்டெர்லிங், யூரோ, அப்புறம் சைனாவோட யுவான் இருக்கு, ரெனிபி. ஸோ இதெல்லாமே ஸோ இந்த பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் இருக்கும். இதை நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் இப்போ டாலரில் உங்களுக்கு ஏதாவது கண்ட்ரிக்கு பே பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவிங் நோ கரன்சி ரிசர்வ், இங்கே உங்களுக்கு ரிசர்வ் இல்லை பே பண்ணுறதுக்கு அப்படின்னா யூ கேன் நாக் த டோர் ஆஃப் IMF. த IMF வில் ப்ரொவைட் தி SDR. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கரன்சியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 5 கரன்சிஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம் ஈக்குவலன் டு திஸ் அமௌண்ட், இந்த 75%. இந்த 25% எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் IMF too. That's why it is called as reserve tranche. ஸோ அட் எனி டைம் இது வந்து நீங்கள் ஃபாரின் கரன்சி அசர்ட்டில் கொடுக்குறீங்க. ஸோ எப்போ வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரன்சியில் நீங்கள் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் SDR. ஸோ SDRை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சாரி, help in the sense they will provide us a loan, again you have to pay it back. இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் கண்ட்ரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் போகிறாங்க அப்படின்றப்போ யூ கேன் ஆல்சோ ப்ரொவைட் யுவர் SDR டு as a loan. ஸோ they will pay as an interest. SDR 75%க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வேற ஏதாவது கண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா IMF will not provide any interest as well as IMF வந்து எந்த ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற கண்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சப்போஸ் இந்த 25%க்கு போக இந்த எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கடன் கொடுக்கும்போது இதோட வேல்யூ வில் பி சேஞ்ச். அந்த நீங்கள் 75% யூ ஆர் கோயிங் டு கிவ் லோன் ஃபார் அதர் கண்ட்ரி. இப்போ 10% லோன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கண்ட்ரிக்கு, அந்த 10% வில் பி ஆடட் அஸ் அ ரிசர்வ் ட்ரெஞ்சாக ஆட் ஆகும். அதுக்கப்புறம் SDRல அது இருக்காது. ஏன்னா இந்த 10% யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் வயா IMF வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த 25%க்கு IMF வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது, இதுக்கு கிடைக்கும் 10% கிடைக்கும். தட்ஸ் வை இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் SDR குள்ளாடி தான் ரிசர்வ் ட்ரான்ச். பட் ரிசர்வ் ட்ரான்ச் இஸ் எப்போ வேணால் நீங்கள் போய் கேட்டாச்சுன்னா IMF கொடுத்தாகணும். ஆனால் இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ரிசர்வ் ட்ரான்ச். ஸோ இதெல்லாம் நமக்கு 100% ஷூரிட்டி அமௌண்ட். எப்போ வேணால் we can use it. இப்போ ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸ் வந்து 90% இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஈக்குவலன் டு $400 பில்லியன் வந்து நம்ம ஃபாரின் கரன்சி அசர்ட்டை ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரியோட ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நோ யூஸ் ஆஃப் தட். அதனால தான் சைனா போன்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கண்ட்ரீஸில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு கண்ட்ரிஸோட ட்ரெஷரி பில்ஸ், T-bills இஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மி தான். சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரிஸோட ட்ரெஷரி பில்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ வேற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியா, UAE எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் இன்வெஸ்டிங் அ லாட். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இதோட பெனிஃபிட் எதுக்காக நம்ம இவ்வளோ ருபீஸை வந்து சேவ் பண்ணி வைக்கணும்? இன்னொருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறதோ இன்னொரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை. சம்டைம்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் will occur in India. இப்போ நம்ம சிச்சுவேஷன் இஸ் worsening because we are paying more and more dollars. லைக் இம்போர்ட் அதிகமாகுது நமக்கு. ஸோ we are paying it. நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் உருவாகலை, பட் இப்படியே மொத்த ரிசர்வும் போயிருச்சு அப்படின்னா the balance of payment crisis will occur like ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ there is a லைக் இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு ருப்பியும் டாலருக்குமான
value is if it went to 80 rupees. இன்னைக்கு 79.44, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ருப்பியோட மதிப்பு சரிஞ்சிருக்கு. 80 போயிருச்சு அப்படின்னா நீங்க முன்னாடி க்ரூட் ஆயில் 1 லிட்டர் ஒரு டாலருக்கு வாங்கிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைக் 79 கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு 80 கொடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம். ஸோ யூ ஒன்ட் கெட் ஃபார் $1. ஸோ 80 rupees. ஸோ எக்ஸ்ட்ரா யூ ஹாவ் டு பே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா டாலர் வாங்குறதுக்கா டாலர் பீப்புள் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இல்லைன்னா இந்தியன் ஆயில் கம்பெனி தே ஆர் பர்ச்சேசிங் க்ரூட் ஆயில். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ரூட் ஆயில் வாங்கும்போது தே வில் கன்வெர்ட் ருப்பி இன்டு டாலர்ஸ். அப்போ ருப்பி அதிகமாக மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணப்படும் டாலர் பர்ச்சேசிங் பண்ணுறது. ஸோ ருப்பி வில் வீக்கன், டாலர் வில் எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரென்தன். ஸோ இது கண்டினியூ ஆகாமல் தடுக்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சி அசட்ஸில் லிக்விடிட்டி ரொம்ப லிக்விடிஃபைல் ஆகக்கூடிய டாலர் இல்லைன்னா எந்த டிமாண்டட் கரன்சியோ அதை வந்து மார்க்கெட்டில் சப்ளையில் விடுவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டாலர்ஸை விற்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ருப்பி என்ன ஆகும்னா அந்த டாலர்ஸை விற்று ருப்பியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ ருப்பி வந்து நிறைய மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாகும், ஃப்ளோ கம்மியாகும். அட் த சேம் டைம் டாலர் வில் இன்க்ரீஸ். அப்போ இட்ஸ் டாலரோட டிமாண்ட் வில் பி ஸ்டெபிளைஸ்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்கனிங் ஆகிறத தடுக்க முடியும். ஆனால் ஆர்பிஐ நிறைய வாட்டி அதை பண்ணிட்டாங்க, பட் நெவர் இன்னும் அது ஸ்டெபிளைஸ் ஆகலை. அது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்குள்ள கிரைசிஸ் கிடையாது, கோவிட் டைம் பீரியட்ல இட் ஸ்டார்டட் அண்ட் தென் யுக்ரைன் இஷ்யூஸ், ரஷ்யா உக்ரைன் இஷ்யூஸ். இந்தியன் ருப்பி வந்து நமக்கு இப்போ ரொம்ப டவுன் ஆகுறதுக்கான காரணம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நமக்கு இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ். இந்தியன் டிரான்சாக்ஷன்ஸில் இந்தியா வந்து இப்போ ரஷ்யா கிட்டேருந்து பொருளை வாங்குது, ரஷ்யாவுக்கு வந்து டாலரில் பே பண்ண முடியலை. அப்போ கன்வர்ஷனில் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இதெல்லாம் தான் மெயின் ரீசனாக சொல்லப்படுது. ஸோ அது மாதிரி கோல்டோட டேக்ஸ் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம், அதோட இம்போர்ட்டை கம்மி பண்ணியிருக்கோம். தட்ஸ் another ஸ்டெப் we have taken. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தட்ஸ் வை இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒலட்டைல் சுச்சுவேஷன்ஸில் இதை பயன்படுத்தி நம்மளோட கண்ட்ரி வந்து திவால் ஆகாமல் தடுக்க முடியும். இல்லைன்னா ஸ்ரீலங்கா லெவலுக்கு நம்ம நாடும் போயிடும் அப்படின்றது தான் உண்மை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் வேல்யூ. ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் இட் வென் தெர் இஸ் அ கிரைசிஸ். இதுவும் இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் இதெல்லாம் சேர்த்து தான் எஸ்டிஆர்லாம் சேர்த்து தான் 588. அப்போ எஸ்டிஆர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் ரிசர்வ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கோட்டா அண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இனி இதில் பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு. உங்கள் கண்ட்ரியோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு கரன்சி இஷ்யூஸ் வரும்போது அது ஷாக் அப்சர்வராக பயன்படுத்தப்படும். அப்புறம் இன்னொன்று வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாக இருக்க உங்கள் கண்ட்ரியோட இமேஜ் வில் க்ரோ. அந்த ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரி வில் பி வேல்யூவேட்டட் பை திஸ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வராது. அது ஏன்னா ஃபாரின் கவர்மெண்ட்ஸோ ஃபாரின் கம்பெனிஸோ இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதோட லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட லைக் மானிட்டரி பாலிசி அந்த ஃபிஸ்கல் பாலிசி இஸ் குட் அப்படின்றதுனால அந்த ஹெல்த் வந்து இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஹை அப்படின்ற ஃபீலிங் உருவாகும். அப்படின்னா இந்த கண்ட்ரி சீக்கிரம் திவால் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வில் ஃப்ளோ இன்சைட் இந்தியா. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். அது மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வை கவர்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ரீசெண்டாக யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அப்புறம் வேற நிறைய கண்ட்ரீஸில் தே ஆர் ஃபேஸிங் ஸ்டாக்ஃப்ளேஷன். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருந்தேன். அப்படி சேஞ்சஸ் பண்ணும்போது நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போவாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து வெளியில் போனவங்க 30.29 பில்லியன் இப்போ ரீசெண்டாக கூட. இன்னும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே 50 பக்கத்தில் கிராஸ் ஆகிட்டோம். இன்னும் 100க்கு பக்கத்தில் வரைக்கும் லைக் அசட்ஸை வித்துட்டு வெளியில் 100 பில்லியன் வரைக்கும் வித்துட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். ரீசெண்டாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக். ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இப்போ டவுன் ஆகுறதுக்கான ரீசன் இந்தியாவோட ஹெல்த் இஸ் கோயிங் டவுன். தட்ஸ் த ரீசன். So that's all. The next news related to the second one related to digital nomad visa. So this visa இதுக்கு முன்னாடி வேற கண்ட்ரிஸ் கொடுத்துறாங்க, இப்போ இந்தோனேஷியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ nomad visa இல்லைன்னா டிஜிட்டல் nomad visas.
இன்னைக்கு ஆன்லைன் ஒர்க்கிங் அதிகமாயிருச்சு. லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்னைக்கு the lot of people are going into the online culture. Those who want to work, ஆனால் ரிமோட்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா they won't go into லைக் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஜாப் தேவை கிடையாது. எங்கெங்கே இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா the people will go some other country and they will roam. அவங்க விசிட் பண்ணுவாங்க, அவங்க டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. பட் they will work at the same time. They will work and they will stay for அந்த கண்ட்ரியில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ஒர்க் கல்ச்சர் இப்போ அதிகமாகிருச்சு. அதனால் இட்டலி போன்ற கண்ட்ரிஸ் இப்போது இந்தோனேஷியா அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டூரிசமை வந்து வளர்ச்சி எடுத்துறதுக்காக. டிஜிட்டல் நோமேட் விசா அப்படின்னா ஃப்ரீ லைக் விசா இல்லாமலே நீங்கள் போகலாம். இது வந்து விசா ஆப்ஷன் மாதிரி தான் கொடுத்தாங்க. இட்டலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6 months வந்து அவங்க விசா எல்லாமே தே கேன் என்டர் இன்சைட் அண்ட் தே கேன் ஒர்க். அதே டூரிசம் அதிகப்படுத்துறதுக்காக தே கேன் ஸ்டே இன்சைட். அந்த விசா பீப்புள் ரிமோட் ஒர்க்கர்ஸ்னு பேர். இவங்க எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். அவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க, டூரிசம் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுவாங்க. அப்படின்னா தே வில் ஸ்டே இன் த கண்ட்ரி அஸ் வெல் அஸ் தே வில் ஒர்க். அப்போ அந்த அவங்களுக்கு வரக்கூடிய சேலரியை தே வில் ஸ்பெண்ட் இன் தோஸ் கண்ட்ரிஸ். அப்போ அது அவங்களோட இன்கம்மை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை திஸ் டிஜிட்டல் நோமேட் விசாஸ் ஆர் வெல்கம்ட். இன்னைக்கு ஆன்லைன் கல்ச்சர், ஒர்க் கல்ச்சர் அதிகமானனால பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் இருக்கக்கூடிய இட்டலி இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன நாடுகள் மொரீஷியஸ், கோஸ்டாரிக்கா, அவங்க வந்து டூரிசமை டெவலப் பண்ணுற இந்த மாதிரி இன்கம்மை வந்து அதிகமாக கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஐஸ்லாண்ட், மொரீஷியஸ், ஹங்கேரி எக்ஸெட்ரா தே ஆர் டூயிங் இட். ஸோ ஜஸ்ட் நோ வாட் இஸ் நோமேட் விசா. சரியா? டிஜிட்டல் நோமேட் விசா. நோமேடுன்னு என் பேர் வச்சுருக்காங்க நோமேடிக் பீப்புள். ஸோ தோ ஆர் வாண்டர்ஸ். ஒரு பிசிக்கல் ஏரியாவில் ஸ்டே பண்ண மாட்டா, தே வில் ரோம் எவ்ரிவேர். ஸோ தட்ஸ் ஆல். Then the next news related to Drugs Cosmetics Act bill. So recently introduced bill. இன்னைக்கு நமக்கு ட்ரக்ஸ் மார்க்கெட் லெவலில் என்னென்ன ட்ரக்ஸ் வரணும், என்னென்ன ட்ரக்ஸ் செல் பண்ணப்படணும் அப்படின்றதுக்கு we having Drugs and Cosmetics Act. Drugs and Cosmetics Act 1940. So இந்தியாவில் we having clinical laboratories, clinical practices. இன்னைக்கு what are the like research பண்ணுறது, அப்புறம் என்னென்ன மெடிசின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இவங்க பெர்மிஷன் கொடுத்தா there is a drugs technical board, advisory board, technical advisory board is there. அவங்க அட்வைஸ் கொடுக்கறது இவங்க பெர்மிட் பண்ணுவாங்க. by this act it will be allowed in India, otherwise it will be not allowed. ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட ப்ராடராக கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து இ பார்மசி வந்து கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய ஏஆர்டி ஐவிஎஃப் ஸோ ரொம்ப அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லை, வி ஆர் கோயிங் ஃபார் லைக் மோர் அண்ட் மோர் லைக் ரிசர்ச். அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வி நீட். இன்னைக்கு கோவிட் டைம் பீரியடில் மெடிக்கல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் டிவைசஸ். ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது. அப்புறம் ஆயுஷில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி எல்லாமே வி ஹேவிங் செப்பரேட் லாஸ். ஆனால் ஹோமியோபதி, சிவகரிப்பா இதுக்கெல்லாமே வந்து லாஸ் கிடையாது. ஸோ அதையெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இ பார்மசி, இன்னைக்கு வீடுகளில் இருந்து மெடிசின் லைக் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இ டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வி நீட் டு பில்ட் அவர் லா. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் லைட்டாக சொல்லிட்டேன். இதில் வந்து இ பார்மசி ஆட் பண்ணியிருக்காங்க, இ பாம். அப்புறம் ஆயுஷில் வாட் ஐ ஹவ் டோல்ட், சொகரிப்பா ட்ரீட்மெண்ட். இட்ஸ் அ ப்ராக்டிஸ் இன் டிபெட்டியன் ஏரியா, நம்ம பார்டர் ஏரியாவில் வருவாங்க. அப்புறம் ஹோமியோபதிக் ப்ராக்டிஸ். ஸோ அது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தெர் ஆர் 2 boards will be created, ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு. அப்புறம் இன்னொன்று வந்து மெடிக்கல் டிவைசஸ் டெக்னிக்கலி அட்வைசரி போர்டு, மெடிக்கல் டிவைசஸ் டெக்னிக்கலி அட்வைசரி போர்டு. ஸோ இந்த 2 போர்டு கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரக்ஸ் வந்து டெஃபினிஷன் கொடுத்துறாங்க. நியூ ட்ரக்ஸ், அடல்டட்
ட்ரக்ஸ் அப்படின்னா புதுசாக உருவாக்குனது இல்லை, 2 காம்பினேஷன்ஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய ட்ரக்ஸ், மேனுஃபேக்சர்ஸ், அப்புறம் யார் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், கிளினிக்கல் ட்ரையல் யார் யார் பண்ணலாம் அப்படின்ற அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ். அந்த இந்த ஆக்ட் அடிப்படையில் ஸோ தே ஹேவ் எக்ஸ்பேண்டட் த டெஃபினிஷன் அஸ் வெல் அஸ் அந்த மெடிக்கல் டிவைசஸுக்குன்னு சொல்லிட்டு தனி போர்டையும் கிரியேட் பண்ணி, முன்னாடி ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு இருக்குது, இப்போ கிரியேட் பண்ணி. இது இன்னும் நடைமுறையில் வரல, இந்த பில் பாஸ் ஆகணும், இந்த பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது லைக் இட் வில் கம். இதில் வயலேட் பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போது தோஸ் ஆர் வயலேட்டிங் இன் லைக் வேலிடேட்டட் இல்லாத மெடிசனை விற்கிறது, கிளினிக்கல் ட்ரையல் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா 1 year பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. Those who failed the section 72, it was mentioned in this act. They will be punished with fine as well as imprisonment is also there. No need to study. Central government is the authority to give permissions. சரியா? ட்ரக்ஸ் வந்து யார் கீழே வரும் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கீழே வரும், மினிஸ்ட்ரி. ஸோ அவங்க தான் அதை பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். Then the next news related to Intergovernmental Science Policy Platform, IPPES, that is Intergovernmental Science Policy Platform, Biodiversity and Ecosystem Services. It's a body created in the year 2012. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் who are living with the help of biodiversity, அப்போ அதை எக்கனாமிக்கல் ஆக்சஸுக்கு எவ்வளோ பயன்படுத்திக்கணும், நம்ம வீடு கட்டுறதுக்கு வுட் எடுக்கிறதுலேருந்து மெடிசின்ஸ், அப்புறம் ஃபுட்டுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு பர்பஸ் பயோடைவர்சிட்டி, அந்த வாட்டராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு பயோடைவர்சிட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பாடி, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடி தான். இட்ஸ் நோ நீட் டு கோ இன் டீப், இந்த பாடியை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரிய வேணாம். ஆனால் இது முன்னாடி ஒரு வாட்டி 2018 டைம் பீரியடில் இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் UPSC. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். கிட்டத்தட்ட இவங்க ரிப்போர்ட் இன் 2022 தே ஹேவ் ரிலீஸ்ட் அ ரிப்போர்ட். பயோடைவர்சிட்டி ஈகோசிஸ்டம் சர்வீசஸை எத்தனை பீப்புள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆவரேஜாக 1 billion பீப்புளில் 1 billion பீப்புள். ஸோ வி ஹேவிங் 8.5 பில்லியனுக்கு மேலே பீப்புள் இருக்காங்க. அதில் 1 billion பீப்புள் ஈக்குவலண்டாக 50,000 வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் வாஸ் யூஸ்ட். அது லைக் அவங்களுக்கு வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் இன் த சென்ஸ் அது அனிமல்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம் பயன்படுத்துகிற மெடிசின் பர்பஸுக்காக, ஃபுட் பர்பஸுக்காக, அப்புறம் அதர் எனர்ஜி பர்பஸஸ், மெட்டீரியல்ஸாக பயன்படுத்துறது. 50,000க்கு மேலே வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ் வந்து பயன்படுத்துகிறான் 1 billion பீப்புள். ஆல்கே, ஃபஞ்சை வரும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ட்ரேட் அதிகமாகிருச்சு. ஸோ அதுக்கான எக்கனாமிக் வேல்யூவை கணக்கிடுறது தான் இவங்களோட வேலை. ஸோ அதான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக சஸ்டைனபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் இன் இந்தியா ஆல்சோ, those who are dependent on the forest, tribal people, we having a lot of scheduled tribal people in India, so they are mostly dependent on the forest. ஸோ அவங்க எந்த அளவு ஃபாரஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கணக்கும் பண்ணியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில். அதில் சஸ்டைனபிள் ஆக்சஸ் இல்லை. ஃபிஷ்ஷிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஃபிஷ்ஷிங்கில் 33% ஃபிஷ்ஷிங் வந்து ஓவர் எக்ஸாஸ்டட் ஃபிஷ்ஷிங். அப்போ அந்த ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. 66 இல்லைனா 67% தான் ப்ராப்பராக பண்ணப்படுது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்புறம் ஆல்கே அண்ட் ஃபஞ்சை ட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. கடல் பாசி, ஆல்கே அண்ட் ஃபஞ்சை ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சாரி, கடல் லைக் சீவீட்ஸை நான் சொல்கிறேன், சீவீட்ஸ் கேட்டகரி. ஸோ அது வந்து ட்ரேட் அதிகமாக இருக்குது ஃபார் மெடிசினல் பர்பஸ் அண்ட் ஃபுட்டாக பயன்படுத்துறது. ஸோ நேச்சர் பேஸ்ட் ஃபாரஸ்ட், நேச்சர் பேஸ்ட் லிவிங் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால காடுகளோட அழிவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. வைல்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ட்ரேட் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆல்கே நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் மேமல்ஸ் வேர் மோஸ்ட்லி டார்கெட்டட், லார்ஜ் மேமல்ஸ் லைக் ஃபிஷிங் கேட்டகரியில் ஃபிஷிங்கில் இருக்கக்கூடிய மேமல்ஸ், தட் இஸ் டால்ஃபின் வெரைட்டிஸ் எல்லாமே டார்கெட் பண்ண, வேல் அண்ட் டால்ஃபின்ஸ் வேர் டார்கெட்டட். ஸோ இது வந்து அப்புறம் இது வந்து த்ரெட்னிங்காக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னெல்லாம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், அப்புறம் அன்சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ஸ், ஓவர் எக்ஸாஸ்ட் பண்ணுறது, ஸோ இன்இக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்,
பாப்புலேஷன் வந்து லைக் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலை இந்த ஈகோசிஸ்டம் சர்வீஸ், இதெல்லாம் கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி இன்டர் கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம் பயோடைவர்சிட்டினா என்ன, சர்வீசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் பாடி, அது தெரிஞ்சுக்கோங்க. 2012 இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ எதுக்கு அப்படின்னா வி ஹேவிங் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, எதுக்கு எல்லாருக்குமே ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் ஷேரிங் இருக்கணும் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அண்ட் ப்ரொடெக்டிங் தி பயோடைவர்சிட்டி. அதே மாதிரி இந்த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் எந்த அளவுக்கு மனித குலத்துக்கு பீப்புள்ஸுக்கு வந்து பயன்படுது அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடி. அண்ட் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் ஆல்சோ தே ஆர் டூயிங், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இப்போ லைக் ரிப்போர்ட் வந்து படிச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் தி மெயின்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா இஸ் ப்ரொஜெக்டட் அஸ் அ next populous country. It will overtake by 2023. சைனாவை ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் சைனா. ஆனால் இது வந்து 2023 it will overtake. Again, a reason population is increasing. We have controlled it. Our total fertility rate is 2.1 now. 2.1. So 14 years கீழே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 14 years. But the population 14 24 to 64 is increasing. It's over. நிறைய இருக்காங்க. So that's why we are going to overtake by 2000. China woda population like 19ல 1.144 billion. India அந்த டைம்ல 861 million கேட்டகரியில் இருந்தோம். இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் 1.41 billion. China is 1.42. So 2015ல we will cross by 1.6 billion அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட அளவு 8.5 billion. 2000 now it is 2022. 2030ல it will go by 9.7 billion. 2030 it will go by 8.5. Now it is nearly 8. Then 2050 it will go by 9.7 billion. The data is important because it's a biennial data. So in 2 வருஷத்துக்கு இந்த டேட்டா தான் இருக்கும். World population prospects. United Nations order World Population Prospects. It was released by United Nations. So it's a biennial report. 2022 கான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி எனக்கு தெரிஞ்சு 25 இல்லைன்னா 24 லாஸ்ட்ல வரும். வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட். இது வந்து வேர்ல்டு லெவலில் பாப்புலேஷன் எப்படி இருக்கு, இப்படியே போச்சுன்னா பாப்புலேஷன் எப்படி இருக்கும் 2050 அப்படின்ற கணிச்சிருக்காங்க. 2100 it will cross by 10.4 billion. The half of the population 2030 cross 2050 போகும்போது half of the population will be the least developed countries, that is including India, Pakistan. அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல மட்டும் இருக்கும் அப்படின்றாங்க. இன்க்ளூடிங் LDC will also come. இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல மட்டும்தான். அப்புறம் LDC population, that is least developed countries ஓட population is also further growing அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 65 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பாப்புலேஷன், குளோபல் ஆவரேஜ் இஸ் 65க்கு மேலே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். த குளோபல் ஆவரேஜ் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட பேர்டன் அதிகப்படுத்தும். ஸோ கவர்மெண்ட் பென்ஷன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். அந்த 24லேருந்து 64 இயர்ஸ் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்தியாவுக்கு சொன்னேன் உங்களுக்கு, த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஃபார் அ சிங்கிள் உமன், தட் இஸ் 2.1 கேட்டகரியில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் பாப்புலேஷன் ஸ்டில் இஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் பிகாஸ் இந்த பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை.
இப்போ 64 முன்னாடி 64க்கு முன்னாடி 66க்கு முன்னாடி இல்லைனா 60க்கு முன்னாடி பாப்புலேஷன் வந்து டெத் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங் நவ். அது டெத் கம்மியாக இருக்குது, பர்த்தும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஸ்டெபிலைஸ் ஆகுறதுனால இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் பாப்புலேஷன் வில் பி வெரி ஹை கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் மைக்ரேஷன். இந்தியா வந்து மைனஸில் இருக்குது மைக்ரேஷன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுல மைக்ரேட்டட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரீஸில் 1 மில்லியனுக்கு மேலே மைக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது 2020 டைம் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ 2010லேருந்து 21 வரைக்கும். ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங். யூஎஸ் மட்டும் இல்லை, யூகே போன்ற கண்ட்ரி. ஸோ அது அவங்களோட பாலிசிக்கு உகந்ததல்ல. அது மாதிரி இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து -3.2 மில்லியன் பிகாஸ் அவர் population is migrating towards Arab countries. Huge population going out. நம்ம வர்றதை விட அதிகமான பாப்புலேஷன் வெளியில் போகிறதுனால தான் அது மைனஸில் இருக்குது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோட். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது, ஓவர் க்ரௌடிங். பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது 2.1, பட் ஓவர் க்ரௌடிங் அதிகமாக. இப்போ சென்னை, மும்பை, இந்த கேபிட்டல் சிட்டிஸ் எல்லாமே ஓவர் க்ரௌடிங் ஆகுது. அதனால் அகாமடேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்லம்ஸ் இஷ்யூஸ் வில் இன்க்ரீஸ். தட் இஸ் இன்டர்னல் மைக்ரேஷன் வில் பி வெரி ப்ராப்ளமேட்டிக் ஃபார் இந்தியா. அப்புறம் உங்களுக்கு நான் சொன்னேன் 64 ஏஜுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை, 24லேருந்து 60. நம்மளோட ப்ரொடக்டிவ் டெமோக்ராஃபிக் டிவிடன் வந்து 24 டைம் இல்லை 18லேருந்து 58 வரும்னு நினைக்கிறேன், 56, 58 வரும். இதான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஹேவ் டு கிவ் ஸ்கில், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. அப்போ கவர்மெண்டோட பர்டன் இஸ் இன்க்ரீசிங். அன்ஸ்கில்டாக இருந்தாங்க அப்படின்னா தே வில் கோ இன் பாவர்ட்டி. That you people know, they won't get proper job, then automatically their family will be forced into poverty again and again. Already அவங்க பாவர்ட்டியில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்காது, skilled இல்லை அப்படின்றப்போ again there is a vicious cycle of poverty. They will rotate in the poverty cycle. அப்புறம் இன்னும் அவங்களுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்காது. அதனாலே அவங்க ஸ்லம்மில் they are forced to live in the slums. Then they will unhygienic food எல்லாமே இருக்கும். அப்போ திருப்பி அவங்களுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால் they will be forced into the poverty again and again. அதான் அந்த சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி 64+ ஏஜுக்கு மேலே பாப்புலேஷன் will increase. அது சொல்லிட்டேன். இந்தியா வந்து ஸ்டெபிலைஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த கன்சர்ன் அபவுட் தி இந்தியா. இது வேர்ல்டு லெவலில் சொல்லப்படுது. ஸோ திஸ் ரிப்போர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். The next news related to RBI paves the way for global trade settlements. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நியூஸில் உங்களுக்கு சொன்னேன், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ப்ராப்ளம் இருக்குது, ருப்பி வந்து பிளஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இல்லைனா ஸ்லைடிங் ஆகிட்டே இருக்குது வர்ஸ் டாலர். ஸோ இதுக்காக ஆர்பிஐ வந்து டாலர்லாம் செல் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே வந்து லைக் ஈக்குவலைஸ் பண்ண முடியலை. ஸோ வாட் தே டிட், அதுக்கான ரீசன் வந்து ரஷ்யா கிட்ட நம்ம அதிகமான வர்த்தகம் பண்ணுறோம், கம்மியான ரேட்டில் ஆயில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுதான், யூ ஹாவ் டு பே இன் ருபில்லா, ஸோ அவங்களோட கரன்சியில் பே பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு சாங்ஷன்ஸ் ஆர் தேர், வி கான் கன்வெர்ட். ஸோ அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட கரன்சி யூஎஸ் டாலருக்கு நிகராக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியலை. ஸோ வாட் தே டிட், இனி ருப்பியில் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம போயிருக்கோம். அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் ரஷ்யாவில் இருக்கும். ஸோ தட் இஸ் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இல்லைனா ரஷ்யாவோட ஒரு பேங்க்கில் இந்தியன் பேங்க் வந்து நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. தட் இஸ் அன் அக்கௌண்ட் கால்ட் அஸ் நோஸ்ட்ரோ. இல்லைன்னா எஸ்பிஐ பேங்க், இப்போ ஐஓபி பேங்க் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க்கில் தே வில் ஓப்பன் அண்ட் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இப்போ ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா வி வில் பே தி ஈக்குவலண்ட் ஆஃப் ருபெல்லா. அப்படின்னா அவங்களோட கரன்சி ஈக்குவலான மணியை நம்ம நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் பே பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அவங்க கரன்சியில் அதை வித்ட்ரா பண்ணிப்பாங்க. தட்ஸ் அ பெனிஃபிட். புரியுதா? ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில், இல்லைன்னா இந்தியன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்பிஐ பேங்க் இன் இந்தியா. அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆல்சோ ரஷ்யாவில் இருக்குது. ஸோ அந்த எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்து ஆயில் வாங்கக்கூடிய ஒரு என்டிட்டி, இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்தியாவிலேருந்து
க்ரூட் ஆயில் அங்கேருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, they will open an account in the SBI. ஸோ இப்போ ஆயில் அங்கேருந்து விற்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸுக்கு ஆயிலை கொடுத்ததுக்கு பிறகு ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will pay in this Nostro account as a ருப்பியில் தான் பே பண்ணுவாங்க, equivalent to the Russian currency. we no need to convert, நம்ம ருப்பியே பே பண்ணிப்போம். அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, the SBI bank in the Russia, they will pay in அவங்க கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பே பண்ணிப்பாங்க. that's the benefit of this Nostro account deal, the payment settlements. அது மாதிரி ஷிஃப்ட் வந்து அலோவ் பண்ணலை. நிறைய கண்ட்ரிஸ், ரஷ்யா போன்ற கண்ட்ரிஸ் வந்து புதிய ஷிஃப்ட் ஈக்குவலண்டான மாடல் உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிடுறாங்க. அது ஆல்ரெடி சொன்ன சீக்ரெட் மெசேஜிங் சிஸ்டம் ஷிஃப்ட். So that's all. Then the next news about the red panda. இல்லை Nostro account பார்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக போனால் ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்னா என்னன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அகெயின். த ரெட் பாண்டா, இட் வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் ரெட் பாண்டாவோட பாப்புலேஷன் வந்து வி ஹேவிங் ஹிமாலயன் ரெட் பாண்டா. அதில் 2 கேட்டகரி இருக்குது, ரெட் பாண்டா அப்புறம் ஜெயின் பாண்டான்னு ஒன்று இருக்குது. சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர் போன்ற கண்ட்ரீஸில், ஃபாரஸ்டட் கண்ட்ரீஸில் இது இருக்குது. நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் ஹிமாலயன் மலை ஏரியாக்களில் இது அதிகமாக இதோட பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இப்போது பத்மஜா நாயுடு ஹிமாலயன் சுவாலஜிக்கல் பார்க், ஐ ஹோப் இட் வாஸ் இன் சிக்கிம். அந்த நேஷ்னல் பார்க்கில் ரெட் பாண்டாஸோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை அதிகப்படுத்துகிற 20 பாண்டாஸ் வந்து டார்கெட் வச்சு அதை ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் அண்ட் கன்சர்வேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சிக்கிமோட ஸ்டேட் அனிமல் that is red panda. அதனால it is very important. Red pandas oda conservation status also you people have to study. IUCN la red panda, Indian red panda is endangered status. IUCN status you have to study, endangered. Then CITES, that is protection status of CITES, Convention of International Trade of Endangered Species, that is Appendix 1, scheduled under Appendix 1, and then Wildlife Protection Act of India, so Schedule 1 la iruk seriya. So this is very important. So mostly protected animal idu. அப்புறம் ஜெயின் பாண்டா, அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, வல்லரபிள், Appendix 1 la இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஒன்லி this one, ரெட் பாண்டா. ரெட் பாண்டாவில் 2 இருக்குது. ஹிமாலயன் ரெட் பாண்டா வேர்ல்டு லெவலில், சைனீஸ் ரெட் பாண்டா. நம்ம நாட்டில் இருக்கிறது ஹிமாலயன் ரெட் பாண்டா. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதர் தேன் யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தி நோட்ஸ் இட் செல்ஃப். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. So first question, with reference to the WTO peace clause, consider the following. So statement number 1, the peace clause said that no country would be legally barred from food security programs even if the subsidy breached the limits specified in the WTO agreement on agriculture. Statement number 2, the peace clause was expected to be in force for 4 years until 2017, by which the time members hope to find a permanent solution to the problem. Select the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither.
Okay, next question. Question number 2. With reference to Convention for the Safeguarding of the Intangible Heritage, Cultural Heritage, consider the following statement. Statement number 1. Intangible cultural heritage is living cultural heritage. Statement number 2. Religious or languages are recognized under this recognized under the convention. Which of the statements given above are not correct? These are not correct. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Next one. With reference to recent guidelines issued about Mission Vatsalya, consider the following statements. Statement number 1. States can change the original name of the scheme in order to gain access to funding granted by the central government. Statement number 2. It will be implemented as a centrally sponsored scheme in partnership with state government and union territory administration. Statement number 3. It will support state adoption resource agencies which will further support Central Adoption Resource Authority. Options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 and 3 only, option D, 1, 2 and 3 only. Okay, next. Question number 4. Which of the following statements are correct with respect to the Kisan Credit Card? The statement number 1, the scheme was introduced in 1998 to provide adequate and timely credit support from the banking system to the farmers for their cultivation and other needs. Statement number 2, it is being implemented by commercial banks and rural banks only. So choose the answer using the codes given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. Which of the following statements are correct regarding National Food Security Act? Statement number 1, it provides for 75% subsidized food grains for rural population only. Statement number 2, it provides for meal and maternity benefit of not less than 6,000 to pregnant women and lactating mothers. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
So now we will see the answers. Do it fast. Okay. So first question answer is C. Both 1 and 2. Then statement number, question number 2. Question number 2. That is B. Too early. Then third, it's about Vatsalya mission. That is B. 2 and 3 only. Question number 4, it's about A. So it was created in 1998. So it is being implemented by commercial bank, regional rural bank, that is correct. Plus cooperative banks, small finance bank எல்லாம் வரும். இங்க ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கனால தான் தப்பு. மற்றபடி திஸ் கரெக்ட். ஒன்லி அப்படின்ற வேர்டு வரக்கூடாது. அது வந்ததுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சரியா? தென் ஃபிஃப்த் கொஸ்டின், National Food Security Act. It's B only. 2 only. 75% overall நம்ம கொடுக்குறோம். ரூரலுக்கு மட்டும் கிடையாது. Sorry, 66% overall. Correct தானா? 6,000 pregnant women, that is also correct. So that's all. Now, so cross check your answers. Mains answer writing question. Discuss the positive and negative effects of the growing population in India. So write it and send to me. That's all. Thanks a lot for joining with us.